ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நீங்க அந்த முயற்சி பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. துதித்து பழகுங்கள். ட்ரை பிரைஸ். துதித்து பாருங்கள். ரிலீஸ் தி glory. அது மகிமையை கொண்டு வரும். ரிலீஸ் தி glory. மகிமையை கட்ட வேண்டும். Bring down the power of Dagon. எல்லா தாகோனுடைய வல்லமையை கீழே தள்ளுங்கள். Bring down the power of sickness. வியாதியின் வல்லமையை கீழே தள்ளுகிற வல்லமை Bring down the power of sin. பாவத்தின் வல்லமையை கீழே தள்ளுகிற வல்லமை துதிக்கு உண்டு. Just continuous praise. தொடர்ந்த துதி. Just continuous praise. தொடர்ந்த துதி. There are many all night prayers in India. இந்தியாவிலே முழு இரவு ஜெபங்கள் அதிகம் உண்டு. Now let there be all night praising. இப்பொழுது அதிக முழு இரவு துதியை வைக்கலாம். Try the praise. நீங்க துதித்து தான் பாருங்க. Try all night praise. முழு இரவு துதியை செய்து பாருங்கள். Try one day praise. ஒரு நாள் துதி செய்து பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் துதியை செய்து பாருங்கள். டெய்லி ஒரு 10 ஸ்தோத்திர பாட்டு பாடி பாருங்களேன். தினந்தோறும் 10 Thanksgiving songs just you start it. All your family members bondages shall be broken. உங்கள் உறவினர்களுடைய எல்லா கட்டுகளும் உடைந்து போய்விடும். Praise is a tremendous weapon. துதியானது தேவனுடைய மாபெரும் ஆயுதம். Praise is a tremendous weapon. துதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் ஆயுதம். It can bring the glory upon the church. அது தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே கொண்டு வரும். When the glory comes, மகிமை வரும்போது kings come. ராஜாக்கள் வருகிறார்கள். ஆமென். Very easy. ரொம்ப சுலபம். Very easy. வெத்தல பாக்கு வைக்காமலே வந்துருவாங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? You can change India by Esau method or Jacob method. நீங்க ஏசாவினுடைய வழிமுறையில இந்தியாவை மாத்தலாம், இல்ல யாக்கோபினுடைய வழிமுறையில இந்தியாவை மாத்தலாம். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஈசா மெத்தட், ஈசா மெத்தட், ஜாக்கப் மெத்தட். யாக்கோபினுடைய முறை ஈசா மெத்தட், ஏசாவுடைய வழிமுறை. காடும் மலைகள் கடந்து சென்றேன். You can run preach Jacob method. Go to daddy. Daddy, you are my daddy. Blessings comes, glory comes, nation changes. நீங்கள் ஏசாவை போல ஊரெல்லாம் சுத்தி என் பேரு முத்தின்னு சொல்லிட்டு அங்க இங்கே முட்டி அலைமோதி பிரசங்கம் பண்ணி கலைத்து போகவும் செய்யலாம். அல்லது யாக்கோபை போல அப்பாவுடைய பிரசன்னத்துல போடு, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். You can say, சாத்தானே that is Esau method. அதுதான் ஏசாவுடைய மெத்தட். Jesus name above, the presence coming, demon shall flee. இயேசு மேலான நாமம் அவர் இறங்கி வருகிறார். சாத்தான் ஓட்டம் இந்த யாவை பிடித்த சாத்தான் சாபம் எல்லாம் சடுதியில் மாறும், விடுதலையாகும். Listen, கவனிங்க. when there are too many worshippers, அதிகமான ஆராதனை வீரர்கள் இருந்தால் God's power is increasing. அங்கே தேவ வல்லமை கூடிரும். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, open our eyes to see the power of praise and worship. ஆண்டவரே, துதியின் வல்லமை, ஆராதனையின் வல்லமை காணும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். நான் சொல்றேன் கேளுங்க. ஜெபம் பண்ணா கூட, ஜெபம் பண்ண, even you pray, it should be full of praise in between prayer. நீங்கள் ஜெபத்துக்கு நடுவுல முழுவதும் துதியை நுழைச்சு 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 இணைச்சு துதிக்கணும். It should be like a garland. அது மாலை போல இருக்கணும், பூமாலை போல. Every prayer is a flower. ஒவ்வொரு ஜெபமும் ஒரு மாலை, ஒரு மலர். But praise, ஆனா துதியானது should be continuously joining the prayer. அது மாலைகளை எல்லாம் ஒன்றாய், மலர்களை எல்லாம் ஒன்றாய் இணைத்திருக்கிற தொடர் மாலையாக இருக்க வேண்டும். துதி, துதி மாலை. ட்ரை பண்ணுவீங்களா? நீங்க அத முயற்சி பண்ணுவீங்களா? Will you try praising? நீங்க துதிக்க முயற்சி பண்ணுவீங்களா? Going even to go to bed, praise the Lord, praise the Lord. இன்னைக்கு ராத்திரி படுக்க போகும்போது, Lord, you are worthy to be praised. I will praise you, Lord. Just keep praising God. Let the temple be so full of God's glory. Every Dagon in the body bows down.
நீங்கள் தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் படுக்கைக்கு போனாலும் கூட, நடந்தாலும் கூட, எழும்பினாலும் கூட தொடர்ந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தால் உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாகோன் போன்ற வியாதிகள் எல்லாம் செத்து மடிந்து விடும், ஆரோக்கியம் பிறந்து விடும். Yesterday night I said the joy of the Lord. நேற்றைய தினத்தில் இரவிலே சொன்னேன் கர்த்தருடைய சந்தோஷம். When the joy comes, இந்த மகிழ்ச்சி வரும்போது praise comes. துதி புகழ்ச்சி வருகிறது. When the joy and praise comes, துதியும் தேவ புகழ்ச்சியும் சேரும் பொழுது strength comes. பலன் வருகிறது. When the strength comes, பலன் வரும் பொழுது no persecution, no devil that can stand before the strong church. எந்த உபத்திரவமாய் இருந்தால் என்ன, எந்த கல்லறி இருந்தால் என்ன, சொல்லறி இருந்தால் என்ன, எல்லாம் பூமாரியாய் மேல விழும். How many of you want to be clothed with the garment of praise? எத்தனை பேர் தேவனுடைய துதியின் ஆடையாலே மூடி இருக்க விரும்புகிறீர்கள்? Are you ready? நீங்க ஆயத்தமா? Are you ready? நீங்க ஆயத்தமா? In the Solomon's temple, சாலமோனுடைய தேவாலயத்திலே just 120 trumpeters. 120 எக்காளம் ஊதுகிறவர்கள். 2 Chronicles chapter 5. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்திலே The trumpeters அவங்க எக்காளம் ஊதுகிறவர்கள் and the singers, பாடகர்கள், they sang in unison. அவர்கள் ஒரே சத்தமாய் துதித்தார்கள். The glory filled the temple. அந்த தேவ மகிமை முழுவதும் தேவாலயத்தை நிரப்பிற்று. That's the glory we want to see today. அந்த மகிமையை தான், செக்கின மகிமையை தான் இன்று காண விரும்புகிறோம். That's the glory of the early church. அதுதான் ஆதி திருச்சபையின் மகிமை. என்ன சொல்றீங்க? You want to see the அந்த மகிமையை காண விரும்புறீங்களா? outpouring of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானுடைய பின்மாரியை பாருங்க விரும்புறீங்களா? You want to see miracle after miracle after miracle? அற்புதத்தின் மேல அற்புதத்தை காண விரும்புறீங்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? You want to see the favor of men for the church? சபைக்கென்று மனுஷ தயவு உண்டாகும்படி தேவன் செய்யணும்னு விரும்புறீங்களா? Just by praising God. தேவனை துதிக்கிறதன் மூலமா அது கிடைக்கும். The glory comes. அங்க மகிமை வருகிறது. And the favor of men comes. மனித தயவு வருகிறது. Then பிறகு church growth சபை வளருகிறது. by a continuous praise. தொடர்ந்தேச்சையான துதியினாலே. You can see the whole acts of the apostle. அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கலாம். In 13th chapter, 13ஆம் அதிகாரத்திலே there are some ministers. Listen to me. நீங்க சில ஊழியர்கள் இருக்கிறீர்கள், கவனியுங்கள். Teachers and prophets. போதகர்களும் தீர்க்கதரிசிகளும். Acts 13:1 to 4. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:1 4 வரை. They were fasting அவர்கள் உபவாசித்து and ministering to the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். உபவாசித்து ஆராதனை செய்தார்கள். எல்லாரும் அவர்கள் உபவாசித்து ஆராதனை செய்தார்கள். Fasting, உபவாசம் only for praising. துதிக்கிறதுக்குனே உபவாசம். And the Holy Spirit came. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். The Holy Spirit spoke. பரிசுத்த ஆவியானவர் பேசினார். Separate Barnabas and Saul. பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடு. For my apostolic. என்னுடைய அப்போஸ்தல ஊழியத்துக்கென்று. How many of you want to go into another level of your anointing? உங்கள் அபிஷேகத்தின் இன்னும் ஒரு பரிமாணத்துக்குள் போக எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you want to see brother Ezekiel? I was a prophet all these years. I want to go into the apostolic anointing. Brother Ezekiel, இதுவரை நான் ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்திலே இருந்து விட்டேன். இப்பொழுது ஒரு மேலான அப்போஸ்தல அபிஷேகத்துக்குள் போக விரும்புகிறேன் என்று சொல்கிறவர் எத்தனை பேர்? I was a blessing to my Antioch, but I want to go to Europe. I want to go to Africa. I want to bless every nation. என்னுடைய அந்தியோகியாவுக்கு இதுவரை ஆசீர்வாதமாய் இருந்தேன். இனி யூரோப்புக்கும் மற்ற அகில உலகம் இருக்கும் தேசங்களுக்கும் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறவர் எத்தனை பேர்? I want enlargement. எனக்கு ஒரு பெரிய விரிவு வேண்டும். That comes by constant fasting and praising. தொடர்ந்த உபவாச துதியினாலே அது தொடர்ந்து வரும். And the Holy Spirit comes. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். Praise. துதி. And the glory. மகிமை. Praise. துதி. And the favor of men. தேவ மனுஷ தயவு. Praise. துதி. And the church grows. சபை வளர்ச்சி. Praise. துதி. And healing miracles. சுகம் அற்புதங்கள். Praise. துதி. A new level of anointing. அபிஷேகத்தின் இன்னொரு பரிமாணம். New level of our calling. ஒரு அழைப்பின் மேலாண்மை. Then comes பிறகு வருகிறது praise, துதி and a mighty deliverance. அற்புதமான விடுதலை. Paul and Silas. சீலாவும். Acts 16 chapter. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். In the midnight, நடு இரவிலே, when the hands were bound, அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கையிலே, legs were bound, கால்களிலே விலங்கு பூட்டப்பட்டிருக்கையிலே, wounded all over, எங்க பார்த்தாலும் காயங்கள், வெட்டு காயங்கள், அடிக்காயங்கள், shame, வெட்கம். ministry came to an end. ஊழியம் ஒரு முடிவுக்கே வந்த நிலைமை. Confusion,
குழப்பம். What is next? அடுத்து என்ன நடக்குமோ? What is my next step? அடுத்த படி என்ன வைப்பது? Wounds, inner hurts. உள்ள இருக்கிற காயங்கள். Inner wounds. உள்ள காயங்கள். Wounded by the friends. தன்னுடைய நண்பர்களால ஏளனம். Wounded by the world. உலகத்தால் வேதனை. Bound. கட்டப்பட்டது. Some kind of addiction. ஏதோ ஒரு அடிமைத்தனம். I don't know what is your addiction. உங்களுடைய அடிமை விலங்கு என்ன என்று எனக்கு தெரியாது. You are an anointed man of God. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்தான். But you could not live in victory. ஆனால் ஜெயத்துக்குள்ள போக முடியவில்லை. There is no liberty. ஒரு விடுதலை இல்ல. Somewhere bondage. எங்கேயோ ஒரு கட்டு இருக்குது. You want to do something but you could not do. இயேசுவுக்காய் ஒன்று செய்ய விரும்ப முடியலையே. You want to dance but you could not dance. ஐயா நடனமாட விரும்புறீங்க முடியல. You want to live holy but you could not live holy. விருப்பம் இருக்குது முடியல. One day you are in a high level. ஒரு நாள் உன்னத நிலைமை. Another day you are pulled down to the bottom. கீழ பாதாள நிலைமை. That's an addiction. அது ஒரு அடிமைத்தனம். The temptation could not you could not overcome the temptation. சோதனை வருவதை நீங்கள் சாதனையாய் மாற்ற முடியவில்லை. You could not overcome the confusion in the mind. மனதில் இருக்கிற குழப்பத்தை உங்களால் மாற்ற முடியவில்லை. This is the time. இந்த நேரம்தான். Not only prayer. துதி ஜெபம் மாத்திரமல்ல. Not only praise. துதி மாத்திரமல்ல. Try praise. துதியை ஆரம்பியுங்கள். Try praise. முயற்சி பண்ணி பாருங்கள். Paul and Silas. பவுலும் சீலாவும். They prayed. அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். And sang praises to God. அவர்கள் கர்த்தருக்கென்று துதிக்க ஆரம்பித்தார்கள். The glory came. மகிமை வந்தது. When the glory came, மகிமை வந்தது. Foundations were shaken. அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட்டது. All chains were broken. எல்லாருடைய கட்டுகளும் சங்கிலிகளும் உடைக்கப்பட்டன. How many of you believe that you can walk in 100% freedom? எத்தனை பேர் 100% விடுதலையோடு வாழ முடியும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? 100% freedom. 100% விடுதலை. Not 99. 99% அல்ல. Try praise. துதியை முயற்சி பண்ணி பாருங்கள். துதி பண்ணி பாருங்கள். Try singing. ஆண்டவரே பாடி பாருங்கள். Have some regular time of praise. துதிக்கிறதற்கு வழக்கமான ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். The glory came. மகிமை வந்தது. Foundation was shaken. அஸ்திவாரங்களே ஆடி போச்சப்பா. Not the door or window. ஐயா கதவோ ஜன்னலோ அஸ்திவாரம் ஆடிருச்சு. Foundations were shaken. அஸ்திவாரங்கள் ஆடும். I always like to see that. நான் எப்பொழுதுமே பார்க்க விரும்புகிறேன். Not only their bondages. அவங்க கட்டுகள் மாத்திரம் உடைவதல்ல. All the prisoners bondages were broken. அங்க சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் உடைந்தது. That's the power of praise. அதுதான் துதியினுடைய வல்லமை. Another good news. இன்னொரு நல்ல செய்தி. All doors are open. எல்லா கதவும் திறந்து போச்சப்போ. Some of you say brother Ezekiel doors are closed. நீங்க உங்கள ஒரு சில சொல்றீங்க எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருக்குது. Try praise. துதிச்சு பாருங்கங்க. Try praise. துதிச்சு பாருங்க. All the doors are open. எல்லா கதவும் திறக்கும். Hallelujah. Hallelujah. Then the jailer came. பிறகு சிறைச்சாலை அதிகாரி வந்தான். And he poured oil into his wounds. அவன் காயத்துல அவனே எண்ணெயை போட்டுக்கிட்டான். The very people who wounded you. உங்களை யார் காயப்படுத்தினார்களோ the same people will come to bring comfort to your heart. அவர்களே உங்கள் இருதயத்துக்கு எண்ணெய் ஊற்றி காயம் கட்டுகிறவர்களாக வருவார்கள். And அது மாத்திரமல்ல, the ministry that was stopped, அந்த ஊழியம் நிறுத்தப்பட்ட ஊழியம் again began to move மறுபடியும் வேகமாக போக ஆரம்பிக்கும். We are going to ask the Holy Spirit to come now. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும்படியாக அழைக்கப்படுகிறார். Stand up please. தயவு செய்து எழும்பி நிற்பீர்களா? இது நான் tomorrow இல்ல, today. இன்றைக்கு நாளைக்கு அல்ல. Tonight. இன்று இரவு. Tonight. இன்று இரவு. Your bondages are breaking. உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. Tonight. இன்று இரவு. Tonight. இன்று இரவு. Your bondages are breaking. உங்கள் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. Tonight. இன்று இரவு. The closed doors are opening. எல்லா அடைத்த கதவுகள் திறக்கிறது. I believe it. நான் அதை நம்புகிறேன். Tonight. இன்று இரவு. Your inner wounds are healed. உங்களுடைய உள்ளான காயங்கள் ஆறும் நாள். Tonight. இன்று இரவு. Your body is healed. உங்களுடைய சரீரங்கள் சுகமடைகிற நேரம். Tonight. இன்று இரவு. Tonight. இன்று இரவு. Tonight. இன்று இரவு. Something is happening in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று நடக்கிறது. Something is happening tonight. இன்று இரவு ஒன்று நடக்கிறது. In your life. உங்களுடைய வாழ்க்கையிலே Every blocks. எல்லா அடைப்புகள். Every blocks. எல்லா அடைப்புகள் must be removed. அது வெளியே ஆக வேண்டும். Tonight. இன்று இரவு. The miracle power is increasing. அற்புத வல்லமையானது அதிகரிக்கிறது. Tonight. இன்று இரவு. The prophecy is released. தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுகிறது. Tonight. இன்று இரவு. The healing anointing increases. சுகமளிக்கும் வல்லமை அதிகரிக்கிறது. Tonight. இன்று இரவு. The church begins to grow. சபை வளர ஆரம்பிக்கிறது. Tonight. இன்று இரவு. Something is happening in your life. உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கிறது.
Listen to me. நான் சொல்வதை கவனிங்க. Listen to me. சொல்வதை கவனிங்க. When the 120 people were filled with the Holy Spirit, 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு the Bible says they spoke in tongues அவர்கள் அந்நிய பாஷையில பேசினார்கள். and they magnified God. அவர் கர்த்தரை புகழ்ந்தார்கள் என்று இருக்கிறது. The first work of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய முதல் வேலையே, the first work of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது முதல் வேலையே is to magnify God through your tongue. உங்களுடைய நாவின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவது. Hallelujah. 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 The Bible says வேதம் சொல்லுகிறது in 2:11 2:11 and Acts 10 அப்போஸ்தலர் 10 46 46 the Bible says வேதம் சொல்லுகிறது they all spoke in tongues and talked about the wonderful works of God. அவர்கள் அனைவரும் அந்நிய பாஷையில் பேசி கர்த்தருடைய மகிமையை புகழ்ந்தார்கள். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, the first work of the Holy Spirit பரிசுத்த ஆவியானுடைய முதல் வேலையே is to magnify God கர்த்தரை புகழ்வது and to talk about the wonderful works of God. தேவனுடைய மகத்துவங்களை பேசுவது. Not to talk about the wonderful works of the devil. சாத்தானுடைய மகத்துவமான கிரியைகள் அவன் செய்த அட்டூழியங்களை பேசுவதல்ல. Not to talk about what the devil is doing, but to talk about what God is doing. சாத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லுவதல்ல, தேவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பறைசாற்றுவது துதி. வாயை திறங்க பார்க்கலாம், நல்லா பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓபன் யுவர் ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர். Yes, yes, Jesus good. Yes, Jesus good. Jesus good to me. Yes, Jesus good. Yes, Jesus good. Yes, Jesus good. Jesus good to you. Listen to me. நல்லா கவனிங்க. God dwells in the praises of his people. கர்த்தர் தம்முடைய மக்களின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். It's an unchanging promise. அது மாறாத சத்தியம். As you are singing and singing, நீங்கள் பாடி பாடி பாடிக்கொண்டிருக்கும் the போது glory is filling the temple now. இப்பொழுதே தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிக் The கொண்டிருக்கிறது. glory is filling the temple now. இப்பொழுதே தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. The spirit of glory is rising upon you now. இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளிருந்து எழும்பிக் The கொண்டிருக்கிறது. spirit of glory is rising. மகிமை உள்ள ஆவியானவர் உனக்குள்ளிருந்து எழும்புகிறார். சொல்லுங்க, spirit of glory. மகிமையின் ஆவியானவரே, Thank you for healing my body. என்னுடைய சரீரத்தை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my hands. என்னுடைய கரங்களை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my hands. என்னுடைய கைகளை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my nostrils. என்னுடைய சுவாசத்தை மூக்கு பகுதியை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for the healing in my lungs. என்னுடைய லங்ஸை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my heart. என்னுடைய இதயத்தை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my blood flow. என்னுடைய இரத்த ஓட்டத்தை சுகமாக்கினதுக்காய் நன்றி. எல்லாரும் வாயை திறந்து thank பண்ணுங்க பார்க்கலாம். All of you open your mouth widely and glorify Jesus. God dwells in the praises of his people. கர்த்தர் தம் ஜனங்களின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். I am praising God. நான் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறேன். And God is rising in me. கர்த்தர் எனக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறார். As I am praising, நான் துதித்துக் கொண்டிருக்கும் போது Holy Ghost is rising. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் எழும்புகிறார். I am praising. நான் துதிக்கிறேன். He is rising. அவர் எழும்புகிறார். With the healing. சுகத்தோடு With the எழும்புகிறார். healing power. சுகமளிக்கும் வல்லமையோடு எழும்புகிறார். Every cell is healed. எல்லா செல்லும் சுகமாகி விட்டது. Every organ is healed. என்னுடைய எல்லா உறுப்புகளும் சுகமாகி விட்டது. There is no confusion in the mind. என்னுடைய மனதிலே குழப்பம் இல்லை. Every confusion. எல்லா குழப்பங்களும், Every darkness. எல்லா இருளும் In my mind. என் மனதில் இருக்கிற எல்லா It is இருளும் going away. இப்பொழுதே வெளியேறுகிறது. It's leaving. இப்பொழுது வெளியேறுகிறது. It's leaving. அது வெளியேறுகிறது. Darkness. எல்லா இருளும், Darkness. இருள், You are leaving me. இப்பொழுது என்னை விட்டு ஓடுகிறாய். Because the spirit of glory ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை is rising in me. எனக்குள்ள எழும்புகிறது. Hallelujah. Hallelujah. The glory of the Lord is rising in his temple. அவருடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை எழும்புகிறது. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? Did you know one thing? When the glory came and filled the tabernacle, அந்த
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மகிமை வந்து மூடிய போது even Moses' body could not go inside. மோசேனுடைய சரீரம் கூட உள்ளே போக முடியவில்லை. When the temple was filled with the glory, தேவனுடைய ஆலயம் மகிமையால் நிரப்பப்பட்ட போது even the holy priest could not go inside. பரிசுத்த ஆசாரியர் கூட உள்ளே போக முடியவில்லை. How could the devil enter you? எப்படிங்க அப்படி மகிமை நிரம்பி How could the sickness enter you? எப்படி வியாதி உள்ள வர முடியும்? How could the confusion enter you? எப்படி குழப்பம் வர முடியும்? Just praise him. தேவனை துதித்துக்கிட்டே இருங்க. Praise him. துதித்துக்கொண்டே இருங்க. Everything must leave. எல்லாம் வெளியேறணும். Every darkness. எல்லா இருளும். You are leaving now. இப்பொழுதே You are leaving now. You are leaving now. இப்பொழுதே வெளியே போ. Every sickness. எல்லா You are leaving. இப்பொழுதே வெளியே You போ. are leaving. வெளியே போற. You are leaving. வெளியே போற. Every curse. எல்லா சாபமே. Every curse. எல்லா சாபம். Every curse. எல்லா சாபம். is breaking. இப்பொழுதே உடைகிறது. Is breaking. அது உடைகிறது. I tell you, when you are full of God's glory, நீங்கள் முழுதும் தேவ மகிமையில நிறைந்திருக்கும்போது even the flesh cannot dominate you. அந்த மாம்சம் கூட மேலே எழும்ப முடியாது. Even the flesh cannot control you. மாம்சம் கூட உங்களை கட்டுப்படுத்த முடியாது. Because you are full of God. ஏனென்றால் முழுவதும் தேவனால் நிரம்பி You are இருக்கிறீர்கள். full of God's glory. நீங்கள் முழுவதும் தேவ மகிமையில் நிறைந்திருக்கிறீர்கள். Children cannot come under the attack of the devil. சாத்தானுடைய தாக்குதலுக்கு உங்கள் குழந்தைகள் உள்ளாக முடியாது. Because you have the glory. ஏனென்றால் உங்களுக்கு தேவ மகிமை இருக்கிறது. That glory will cover the entire family. முழு குடும்பத்தையும் அந்த தேவ மகிமை மூடிக்கொள்ளும். உங்க மேல இருக்கிற தேவ மகிமை உங்க வீட்டையே மூடுகிறது. What a mighty God we serve. What a mighty God we serve. Angels bow before him, heaven and earth adore him. What a mighty God we serve. வல்ல தேவனை உயர்த்திடுவோம். உயர்த்துங்க பாடிட்டே இருங்க. வல்ல தேவனை உயர்த்திடுவோம். Wonderful Holy Spirit, thank you for the mighty miracle. Glory glory வல்ல தேவனை உயர்த்திடுவோம். Jesus name above me. Beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with blessed Redeemer, living. The Holy Spirit is showing me பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். all the limitations around you. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளும், all the limitations, the thing that limited your anointing, limited your ministry, limited your joy is collapsing now by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இதுவரை உங்களுடைய வல்லமையை குறைவுபடுத்தின, ஒரு அளவுக்கு உட்படுத்தி வைத்திருந்த உங்களுடைய சந்தோஷத்தை, ஒரு அளவுக்கு உட்படுத்தி வைத்திருந்த உங்கள் அபிஷேகத்தை, ஒரு அளவுக்கு உட்படுத்தி வைத்திருந்த எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. அந்த மதில் உடைகிறது. அந்த மதில் உடைகிறது. சாத்தான் உங்களை சுத்தி வச்ச மதில் உடைகிறது. Satan has put around that walls are broken right now. நீங்களா போட்ட மதில்கள் உடைகிறது. That wall that you have you put yourself, that is broken right now. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Now you will jump over it. இப்பொழுது நீங்கள் அதை குதிக்கலாம். You will run. அந்த மதில் உடைந்து விழுகிறது, நீங்கள் ஓடலாம், அதன் மேலே ஓடலாம். இனிமேல் உங்களை எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. எதுவும் உங்களை தடை செய்ய முடியாது. You will jump over the walls. நீங்கள் உங்கள் மதிலை தாண்டி ஓடுவீர்கள். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Every chain is breaking. எல்லா கட்டுப்பாட்டின் கதவுகளும் மதில்களும் சங்கிலிகளும் உடைகிறது. கால கட்டி வச்ச அந்த சங்கிலி உடைகிறது. Bondage in your legs are broken right now. The bondages of the hands are broken. உங்கள் கைகளிலே இருக்கிற கட்டுகள் இப்பொழுது உடைந்து போகிறது. You spirit of fear. எல்லா பயத்தின் ஆவியே. You spirit of fear. பயத்தின் ஆவியே. God is in this place. இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். Holy Ghost is risen. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். Leave. வெளியேறு. Lord Yesu. Leave out in Jesus. இயேசுவின் நாமத்தில். Something is happening in the spirit world.
ஆவிக்குரிய உலகத்தில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. You know what's happening? என்ன நடக்கிறது தெரியுமா? Now he is covering you, clothing you. இப்பொழுது அவர் உங்களை மூடி உடுத்து வைக்கிறார். With a garment of praise. துதியின் ஆடையினால் உங்களை மூடுகிறார். With a garment of praise. துதியின் ஆடை. Now இப்பொழுது you are not a gleaner, you are a owner. நீங்கள் இனிமேலும் துடைக்கிறவர் அல்ல, நீங்கள் கடையை நடத்துகிற உரிமையாளர். Ruth came to Boaz. ரூத் போவாஸ் இடத்திலே வந்தால், and she says, cover me with your blanket. அவள் கேட்டால், உம்முடைய போர்வையால் என்னை மூடும். That's it. அவ்வளவுதான். The life changed. வாழ்க்கை மாறியது. Loneliness changed. தனிமை மாறியது. The desolation changed. எல்லா அலைச்சல் மாறியது. Widowhood changed. எல்லா விதவைத்தன் மாறியது. Humiliation changed. எல்லா தாழ்வும் வெட்கமும் மாறியது. A new beginning came. புதிய துவக்கம் வந்தது. Just because of the garment of praise. துதி என்ற அந்த ஆடையினாலே your family is going to be built. உங்களுடைய குடும்பம் கட்டப்பட போகிறது. Broken things are going to be mended. எல்லா நொறுங்கி போனவைகள் மீண்டும் கட்டப்பட போகிறது. The people who left you will come back again. உங்களை விட்டு போனவர்கள் திரும்பி வரப்போகிறார்கள். God will honor you with a double honor. கர்த்தர் இரட்டிப்பான கனத்தை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவார். Everything that is hindered is broken. எதெல்லாம் தடை பண்ணப்பட்டதோ அதெல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. Again the ministry starts. மறுபடியும் ஊழியம் துவங்கும். A new beginning is coming. இப்பொழுது ஒரு புதிய துவக்கம் வருகிறது.